வெட்டுங்கப்பா, பசி உயிர் போகுது. சும்மா சொல்லக்கூடாது. கறி, அருமையான கறி. அந்த தொப்பையே 10 பேர் சாப்பிடலாம். என்ன நக்குறான்? நான் என்ன ஊறுகாயா? உள்ள நல்ல கறி இருக்கும் போல இருக்கு. மசாலா வேணாம், சீக்கிரம் பண்ணுங்கடா. தலைவர் வரார், தலைவர் வரார், தலைவர் வரார், தலைவர் வரார். யோ, தலைவர் வரான், தள்ளுங்கய்யா. நான் தான் தலைவன், ஜாக்கிரதை. ஒரு வரல ஒடிச்சு விடுவேன். இந்த நாட்டு மனுஷனை நன்றாக வேக வையுங்கள். ஜீரணமாகவில்லை என்றால் வாயு கோளாறு வரும். வாயு கோளாரா? நான் என்ன உருளைக்கிழங்கா? மனுஷன்டா மனுஷன். ஐயோ, பேசிக்கிட்டு இருக்கீங்களே, மனுஷன் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மதகுரு, அவசரப்படாதீர்கள். இவனை எப்படி சமையல் செய்யலாம் என்று சொல்லுங்கள். சொல்றேன். இவன் சுண்டவரலை வெட்டி சூப்பு வைங்க. ஆஹா. கண்ணத்தை வெட்டி கைமா பண்ணுங்க. ஓஹோ. வயித்தை வெட்டி வறுவல் பண்ணுங்க. ஐயோ. குடலை உருவி குருமா பண்ணுங்க. ஆஹா. மூளை அது இருந்துச்சுன்னா பொரியல் பண்ணுங்க. உனக்கு தாண்டா மூளை இல்ல. கொஞ்சம் விட்டா என்ன வச்சு ஒரு முனியாண்டி விளாசே ஆரம்பிச்சிருங்க. இருக்க பேசாதே. உன் கடைசி ஆசை என்ன சொல். அவுத்து விடுங்க, ஓடிடுறேன். கடைசி ஆசை என்ன? கோழி பிரியாணி கேட்டா கொடுக்காம போறீங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா. எப்படி? தமிழ்நாட்டுல நான் ஒரு தமிழ் வாத்தியார். உன்ன மாதிரி தான் நானும் வந்து சிக்கிக்கிட்டேன். இவங்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தேன். அதனால என்னை சாப்பிடாம விட்டுட்டாங்க. ஐயோ, இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னா எனக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாதே. அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். இங்க பாடம் சரியா சொல்லி தரலன்னா காதையே கடிச்சு தின்னுடுவாங்க. உன்ன மாதிரி 4 வாத்தியா இருந்தா போதும், தமிழ் உலகம் பூரா பரவிடும். இவன் அதிகமாக பேசுகிறான். வெட்டுங்கள் இவனை. ஏயா, வெட்டுறதுக்கு என்ன ஆடா கோழியா மனுஷையா? ஐயோ, இதுக்கு நான் தமிழ்நாட்டிலேயே செத்துருக்கலாம். எப்படி ஆப்பிரிக்கா காட்டுல வந்து நான் சாகணும்? என்ன உளற? வெட்டாம இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி முழுசா சாப்பிடுறது? என்னம்மா சொல்றேன்? நான் குளிக்கும் போது இவன் என்ன நிர்வாணமா பாத்துட்டான். ஐயோ, நான் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அழப்பு, நீ எல்லாம் ஒரு மத குரு. ஆளை பாரு, சவு மிட்டாய் விக்கிற மாதிரியா? டேய், சும்மா இருடா. தலைவா, ஒரு பொண்ணு நிர்வாணமா பாக்குறதுக்கு அவ புருஷனுக்கு தான் உரிமை உண்டு. அப்படி பார்த்தா நான் எவ்வளவு பொம்பளைக்கு புருஷனா இருக்கணும். நான் இல்ல அவன். எனக்கு இவனை கட்டி வையுங்க. ஐயோ, உங்களுக்குல நான் தாலி கட்டுறதா? பேசாம என்ன வெட்டிருங்கய்யா, வெட்டிருங்க. அப்படி எல்லாம் சொல்லாதடா. ஐயோ, என்னையா மரியாதை பேசுது? ஆமா, இங்கெல்லாம் வாடா போடானா மரியாதை. வாங்க போங்கண்ணா. மரியாதை இல்ல. பாடா போடானே பேசுமா. சரிடா. தலைவா. ஐயோ, தாய்க்குலமே கதறுகிறதே. முடிவாக என்ன சொல்கிறாய்? மனமா பிணமா? ஓடி போன நாகனியை விட இந்த உயிர் காத்த உத்தமியே மேலு. சரி, நான் சம்மதிக்கிறேன். அடச்சி, சிரிக்காதே, பயமா இருக்கிறது. நான் தலைவன், நான் தான் சிரிப்பேன். அப்படி என்றால் வருகிற பௌர்ணமி என்று இவங்களுக்கு கருமாதி. ஐயோ, கருமாதியா? கருமாதி என்றா கல்யாணம். கல்யாணம்னா கருமாதி. சரி, கருமாதியா பண்ணுங்க. நிறுத்துங்கயா. ஏன் வாயில் அடிச்சுக்கிறீங்க? நல்ல காரியத்துக்கு நாங்க வாயில அடிச்சுக்குவோம். நல்ல காரியத்துக்கு வாயில் அடிச்சுக்கிறீங்களா? சரி, நானும் சேர்ந்து அடிக்க. அடிங்க. இது பூவா கார்குழலோ மின்னிடையா இளமனதோ சிறுவயதோ பெண்ணழகே செம்மீனி பொன்னோ செவ்வாய் தேனூற்றா செம்மீன் தான் கண்ணா அம்மா நீ பெண்ணா ஏதேதோ தெம்மாங்கும் என்னாடும் கண்பாடும் கண்ணே செம்மேனி பொண்ணு செவ்வாய் தேனூற்றா செம்மீன் தான் கண்ணா அம்மா நீ பெண்ணா
மலைதான் நீர்வீழ்ச்சி இது ஆறு ஆஹா. இது காடு நான் ராஜா நீ ராணி ஆஹா. இது மலைதான் நீர்வீழ்ச்சி இது ஆறு ஆஹா. இது காடு நான் ராஜா நீ ராணி ஆஹா. ஏதேதோ தெம்மாங்கோ என்னாலும் கண்பாடும் கண்ணே கண்ணே. செம்மேனி பொண்ணு செவ்வாய் தேனூற்றா செம்மீன் தான் கண்ணா அம்மா நீ பெண்ணா. இது சிறுத்தை இது கரடி இது ஆனை ஆஹா. இது குரங்கு இது புலிதான் நான் இளைஞன் ஆஹா. இது சிறுத்தை இது கரடி இது ஆனை ஆஹா. இது குரங்கு இது புலிதான் நான் இளைஞன் ஆஹா. இது தெம்மாங்கு என்னாலும் கண்பாடும் கண்ணே கண்ணே. செம்மேனி பொண்ணு செவ்வாய் தேனூற்றா செம்மீன் தான் கண்ணா அம்மா நீ பெண்ணா. ஏதேதோ தெம்மாங்கு என்னாலும் கண்பாடும் கண்ணே.